தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலான்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எடிசனும் அவருடைய மனைவியும் இதை பத்தி பேசுறாங்க. அவர் மனைவி $20,000 கேட்க சொல்றாங்க. இந்த தொகை பெரிய தொகையா இருக்கு, வாங்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பணம் தரதுக்காக கம்பெனி அதிகாரி ஒருத்தரை வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பியிருந்தாங்க. மெஷினுக்கான ரேட்டை அவர் கேட்கிறப்போ எடிசன் சில நிமிடம் மௌனமா இருக்காரு. எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பொறுமை இழந்த அந்த அதிகாரி, எடிசன் சார், இதோ உங்க மிஷினுக்கான விலை, முதல் தவணையா $100,000 சொல்லி அதுக்கான காசோலைய தராரு. மீதி எவ்வளோன்னு சொல்லி அனுப்புங்க, காசோலைய அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிஷினை எடுத்துட்டு போயிடுறாரு. அவசரப்படாம பொறுமை காத்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைச்சது. அவசரப்பட்ட அந்த கம்பெனி ஆபீசருக்கு 4 மடங்கு நஷ்டம் கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கு. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனா பொறுமை தான் முத்துக்களை தர முடியும். ஒருவருடைய திறமைய வெற்றிகளா உருமாற்றி தருவது அவருடைய பொறுமையே.